ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி பார்த்தோம்னா பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை. ஸோ இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட்னு கூட. ஸோ இது வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெப்பர் பவுடரும் நல்லா போட்டு செய்கிறங்காட்டிக்கு ரொம்ப அடிஷ்னல் ஃப்ளேவர் டேஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். அந்த கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை காம்பினேஷன் கூட இருக்கும். அதே போல் வந்துட்டு டொமேட்டோ ரைஸ் அந்த மாதிரி ரசம் சாதம், ஸோ எது வச்சாலுமே இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதை ப்ரொசீஜர் சொல்கிறேன், என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 1/2 kg பொட்டேட்டோ வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி ஸ்லைஸாக எடுத்துக்கிறோங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு பவுடர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 1/2 பிஞ்ச் வந்துட்டு பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர். அரிசி மாவு வந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் நோ இஷ்யூஸ். நல்லா தண்ணி ஊற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சியில், பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்காக கலந்துக்கோங்க. எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு, ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கடாயில், ஸோ இதை அந்த எண்ணெயில் ஃபுல்லாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் விடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு மாவு வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலக்கணும். ரொம்ப மாவு கலந்துட்டோம்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிட்றோம் இல்லைங்க, அது மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பார்க்கும்போதும் டேஸ்ட்டுக்கும் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாங்க. ஸோ நல்லா 2 சைடு பொரிஞ்சிருச்சு. இது அப்படியே எடுத்து பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் இன்ஸ்டன்ட் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை, தேங்க்யூ.